place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all. I just gotta get through. I just gotta get through. I just gotta get through. Cause I feel like taking off. Find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all. I just gotta get through. வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதாவது சிவகாசியில் எப்படி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இயங்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பட்டாசுகள் வெடித்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, அதை நீங்கள் எங்கே வாங்கலாம், எப்படியெல்லாம் வந்து இந்த புது தீபாவளிக்கு என்னென்ன மாதிரியான பட்டாசெல்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த ஃபேக்ட்ரியில் என்ன ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணி அவங்க கடைசியாக வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி கடைசியாக டெலிவரி பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் இந்த ஒரு தீபாவளி ஒரே ஒரு நாளுக்காக இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் நிறைய விஷயங்களை வந்து பார்த்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ உள்ளே வந்தாச்சு ஃபேக்ட்ரிக்குள்ளே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஸ்பார்க்லர்ஸ் தான் வந்து இன்றைக்கி ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதாவது கம்பி மத்தாப்பு அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கில் காப்பர் கம்பியில் மருந்து வந்து ஒட்டுறதுக்காக அந்த மட்டி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து காய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த கெமிக்கல் வந்து ஃபுல்லாக வந்து போடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த கம்பியில் வந்துட்டு மருந்தெல்லாம் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக காய வைக்கிறாங்க. காஞ்சா தான் வந்து அது அவ்வளோ ஸ்ட்ரிஃபாக வந்து நமக்கு பத்தும் நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பதத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து காய வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட பேக்கேஜிங் செக்ஷன் தான். ஸோ ஒன்ஸ் முடித்த உடனே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ரூமில் வச்சுட்டு அவங்க ஒன் பை ஒன் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எவ்வளோ கவுண்ட்டோ அந்த கவுண்ட் வந்து கவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸை மேக் பண்ண அப்புறம் டசனில் வந்து எவ்வளோ பீசஸ் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸாக இது பண்ணி பேக் பண்ணி அவங்க வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க.